புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் நிலா காயத்ரி இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்து ஆஸ்துமாவுக்கு வந்து நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்லவே முடியாது. ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு எல்லா கிளைமேட்லேயுமே இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு சிம்டமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆஸ்துமானுடைய கண்டிஷன் எப்படி இருக்கும், அதனுடைய ஆரம்பகட்ட நிலை எப்படி ஆரம்பிக்கும்? ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கிளைமேட்லேயுமே இப்போ ஆஸ்துமா அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு, மூச்சு விட்டுற சிரமம் இருக்கும், இருமல் இருக்கும். சளி தொந்தரவு இருக்கிறதுனால இது வந்து மழை காலத்தில் தான் இல்லை குளிர்காலத்தில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரைஸே பண்ண முடியாது. சம்மரில் நல்லா உச்சி வெயிலையுமே பார்த்திங்கன்னா ஆஸ்துமா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அந்த மூச்சு விட சிரமமாக இருக்கட்டும், இல்லை காலையில் எழுந்த உடனே அந்த அடுக்கு தும்மலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்க தான் செய்யுது. ரொம்ப இருமல் வந்து ரொம்ப அதிகமாக வருது டாக்டர், எனக்கு நெஞ்சே அப்படியே வெளியே வந்து விழுந்துடுற மாதிரி எனக்கு வந்து இருமல் வருதுன்னு சொல்லுவாங்க. கோழையாக சளி வந்து வருது, காலையில் எழுந்தோ ப்ரஷ் கூட என்னால் நிம்மதியாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் கூட ஒரு சேஞ்சை கொடுக்காம எல்லா வருஷத்தில் 365 நாளுமே பார்த்திங்கன்னா மூச்சோட சிரமம் இருக்கும், சளி இருக்கும், இருமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆஸ்துமா தொந்தரவு, அதாவது ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்துமா தொந்தரவு, வீசிங்காக இருக்கட்டும், இது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஏற்படக்கூடிய விஷயமானு கேட்டால் கட்டாயம் கிடையாது. இது வந்து ஒரு நாட்பட்ட வியாதி தான். அதாவது நார்மலாக என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பொல்யூஷனில் போகிறோம், டஸ்ட்டில் போகிறோம், அப்போ வந்து எல்லாருக்குமே மூச்சு திணறல் ஏற்படுறது, கொஞ்சம் மூச்சோட சிரமம் இருக்கிறது நார்மல். ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போதுமே மூச்சோட சிரமத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆஸ்துமா தொந்தரவு பார்த்திங்கன்னா ஒரு நாட்பட்ட வியாதி தான். இந்த ஆஸ்துமா தொந்தரவோட ஆரம்பகட்ட அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேட்குற மாதிரி மூச்சு திணறல் தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்காது, அதோட ஃப்ரீக்வன்சி தான் வந்து டிஃபர் ஆகும் ஆரம்பகட்டத்துக்கும் க்ரானிக்கான ஸ்டேஜுக்கும். ஆரம்ப கட்டத்தில் எங்கேயோ டெஸ்ட்டில் போகிறாங்க, பொல்யூஷனில் போகிறாங்கன்னா அப்போ மட்டும் அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்க டாக்டர், எனக்கு மூச்சோட ரொம்ப சிரமமாயிடுதுன்னு சொல்லுவாங்க. போக போக வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போதுமே அந்த மூச்சு திணறல் பிரச்சனை வந்து இருக்கும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட நுரையீரல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், நுரையீரல் மட்டுமே கிடையாது, அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம நாசில் அந்த மூக்கு இந்த நாசில் ஆரம்பித்து லங்ஸ் வரைக்குமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான் சொல்கிறோம். அந்த மூச்சு விடுறதுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த நாசிலேருந்து லங்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஃபுல்லுமே இன்ஃபெக்ஷன் வந்து ஆகியிருக்கும். அதாவது இன்ஃபெக்ஷன், அலர்ஜி ஆகி அது இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடத்துல சளி, கோழை, நீர் இந்த மாதிரியான நச்சுக்கள் போய் தங்கியிருக்கும். இப்போ நுரையீரல் வந்து ப்ராப்பராக சுருங்கி விரியாது. அதோட ஃபங்க்ஷன் அது ப்ராப்பராக செய்யணும், நல்லா மூச்சு உள்ளே இழுக்க முடியணும், நல்லா மூச்சு வெளியே தள்ள முடியணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு நுரையீரல் வந்து நல்லா சுருங்கி விரியணும். அப்போ தான் அந்த இன்ஹலேஷன் எக்ஸலேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து ஒரு தடை இல்லாமல் நடக்கும். நுரையீரலை சுற்றியே ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் போய் தங்கி இருக்குது, அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன், அந்த கழிவுகள், அந்த நச்சு, கோழெல்லாம் போயிட்டு அக்யூமுலேட் ஆகிருக்கு, போய் தேங்கி இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக மூச்சோட சிரமத்தை வந்து கொடுக்க தான் செய்யும். அதே மாதிரி ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறது நாட்பட்ட வியாதின்னு சொன்னாலுமே ஆரம்பகட்ட அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா இது எடுத்த உடனே ஆஸ்துமாவாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துடுமான்னா வராது. இது வந்து ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜ்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஆரம்பத்தில் ஒரு அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு அலர்ஜியாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயம்தான். பெருசாக சிம்டம்ஸ் இருக்காது, தும்மல் இருக்கும், அவ்வளோதான். தும்மல் இருக்கும், தும்மும் போது இந்த எச்சி தெரிக்கிற மாதிரி வந்து சளி வந்து தெரிக்கும். அதாவது அவ்வளோ லிக்விடாக இருக்கும், தண்ணி மாதிரி வந்து சளி வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். சில டைம் வந்து நேசல் டிஸ்சார்ஜ், அதாவது மூக்கில் வந்து சளி கொட்டுறதுமே வந்து இருக்கும். இது வந்து ஆரம்ப கட்டம். இதை வந்து கவனிக்காமல் விடும்போது நம்ம ஏதோ டஸ்ட்டில் போயிட்டு வந்துட்டோம் அதனால தான் அப்படின்னு நினச்சி ஃப்ரீக்வெண்ட்டாக அது வரும்போது அதை கவனிக்காமல் விடும்போது தான் நமக்கு வந்து அது அடுத்த கட்டம் சைனோசைட்டிஸாக வந்து மாறும். சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அலர்ஜியோட அடுத்த கட்டம். சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது காமன் வழக்கில் சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. நம்மளோட தலைப்பகுதியில் ஒரு 4 ஜோடி சைலன்ஸ் கிளாண்ட்ஸ் வந்து இருக்குது, காற்று குழிகள். அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலர்ஜினால் ஏற்பட்ட அந்த இன்ஃபெக்ஷன், நீர், இந்த நச்செல்லாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சைனஸ் கிளாண்ட்ஸில் போய் அக்யூமுலேட் ஆகிக்கும். அப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த கட்டமாக தலைபாரம் இருக்கிறது, கண் எரிச்சல், தண்ணி மாதிரி வந்து கண்ணில் இருந்தும் தண்ணி வந்து கொட்டுறது, மூக்கில் இருந்து நல்லா தண்ணி மாதிரி சளி கொட்டுது, தண்ணியாக சளியானே தெரியலன்னு சொல்லுவாங்க பேஷண்ட், அந்தளவுக்கு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுக்கு தும்மல், காலையில் எழுந்தோடனே ஒரு 15-20 தும்மல் தும்மிட்டு தான் பெட்டை விட்டு எந்திரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் சைனோசைட்டிஸில் இருக்கும். சில பேர் கழுத்தொலைச்சல் கூட சேர்ந்தே இருக்கும், முகமே பாரமாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஃபேஸ் பஃபினஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்லா முகம் வந்து வீங்கி போன மாதிரி இருக்கும்.
இது வந்து சைனசைட்டிஸ். இதையும் நம்ம வந்து நார்மலாக வரக்கூடிய காமன் கோல்டு தான். எல்லாருக்கும் சளி வருது இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கு நமக்கும் நினச்சிட்டு காலம் தாழ்த்த தான், இல்லை ஒரு சளி மாத்திரைகள் போட்டு அந்த நோயோட வேர்க்காரணத்தை சரி பண்ணாமல் நம்ம அதை வந்து அப்படியே டிலே பண்ணிட்டு போக தான் அது அடுத்த கட்டம் வீசிங் ஆஸ்துமான்னு சொல்லிட்டு வருது. வீசிங்கோட ஒரு க்ரானிக்கான ஸ்டேஜ் தான் ஆஸ்துமா. இந்த ஆஸ்துமாவையும் கவனிக்காமல் விடும்போது தான் இது அடுத்தடுத்த ஸ்டேஜ் டிபியாக போகிறது, லங்ஸ் வந்து எஃபிஷியன்சி குறையிறது, நுரையீரல் அரிச்சிடுச்சுன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து வழிவகுத்துரும். அதனால் ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நாட்பட்ட வியாதி தான். ஆனால் நாட்பட்ட வியாதிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறி தான் கடைசி ஆஸ்துமாவை வந்து நமக்கு நிற்கிது. நன்றி டாக்டர். ஆஸ்துமா பற்றி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் பொண்ணுக்காக கேட்குறேன். என்ன வயதுமா மகளுக்கு? மகளுக்கு 25 வயசு ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. மகளுக்கு 25 வயசு ஆகுது. சரி. அந்த வீசிங் வந்து மூச்சு ரொம்ப வாங்குது. அது இவ்வளோ டேப்லெட் மாத்திரை எல்லாம் எடுத்தோம், அது நிற்கவே இல்லை. சொல்லுங்க. எத்தனை வருஷமா இருக்குமா? இல்ல இப்பதான் சமீபத்துல ஒரு 3 மாசமா இருக்கு. 3 மாசமா தான் இருக்கா? சரி. இந்த இன்ஹேலர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? டாக்டர் கிட்ட போனீங்களா? அதெல்லாம் இல்ல. இந்த பஃப் மாதிரி எல்லாம் எதுவும் கொடுக்கல? அந்த பஃப் மட்டும் எடுக்கறாங்க. அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூஸ் பண்றாங்க? ஒரு தோராயமா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்றாங்க. 3 மாசமா தான் இருக்கு இல்லையா? சரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சரி, ஓகே. 3 மாசமா தான் இருக்குன்னு சொல்றீங்கம்மா. ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நான் இப்போ முன்னாடி கூட எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் ஒரு சளி தொந்தரவாக தான் இருந்திருக்கும். நம்ம நார்மல் சளி தான். ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் 10 நாளைக்கு ஒரு டைம் சளி பிடிக்குது, தலைவலி வருது, தலை பாரமாக இருக்குது, இல்லை நெஞ்சு சளி மாதிரி அடைச்ச மாதிரி இருக்குன்னா ஒரு சளி மாத்திரையை பக்கத்து மெடிக்கல் ஷாப்லேயோ எங்கேயாவது போய் வாங்கி போட்டுக்கிட்டு சரியாயிடுச்சு, சரி மாத்திரை போடுறீங்களா, ஒரு 4-5 நாள் நல்லாயிருக்கும், ஒரு வாரம் நல்லாயிருக்கும், திரும்ப வந்து ஒரு சளி தொந்தரவு வரும், திரும்ப மாத்திரை போடுறது, இந்த மாதிரியே பண்ணி காலம் தாழ்த்த இப்போ உங்களுக்கு 3 மாதமாக அதோட சிம்டம்ஸ் அக்ரவேட் ஆகி அதிகமாகி உங்களுக்கு வந்து மூச்சோட சிரமம் வந்து ரொம்ப ப்ரொமனாட்டாக தெரியிற அளவுக்கு மூச்சோட சிரமம் வந்து 3 மாதமாக தான் இருக்குது. இது 3 மாதமாக தான் இருக்குன்னா 3 மாதமாக தான் நம்ம உடம்புக்குள்ள இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது அடுத்தடுத்த ஸ்டேஜாக வந்து இப்போ மூச்சோட சிரமம். அதனால தான் உங்களுக்கு டாக்டர்கிட்ட போனோன்னே இது வீசிங்கா ஆஸ்துமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஹேலர் கொடுக்குறது. பரவாயில்ல, கம்மியாக தான் சொல்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க இன்ஹேலர்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா எங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வர பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டைம் 6 டைம் இன்ஹேலர் யூஸ் பண்ணுற டாக்டர்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதே மாதிரி நைட்டில் வந்து எனக்கு நெஞ்சை பிடிச்சி யாரும் அழுத்துற மாதிரி இருக்கும், யாரும் நெஞ்சு மேலே ஏதோ ஒரு அரிசி மூட்டையை வச்ச மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு பாரமாக இருக்கும், மூச்சு விட ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப சிரமமாயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த நெபுலைசரு இல்லை ஆக்சிஜன் சப்போர்ட்டு மாஸ்க் இந்த மாதிரி ஏதாவது வச்சா தான் என்னால் திரும்ப மூச்சு விடவே முடியும். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இத்தனைக்கும் வயசானவங்க 50 வயசு 60 வயசு 70 80 வயசுக்காரங்கலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களோட பொண்ணுக்கு 25 வயசு தான் சொல்கிறீங்க, 3 மாதமாக தான் மூச்சோட சிரமமே இருக்குன்னு சொல்கிறீங்க, இன்ஹேலரும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் டிலே பண்ணக்கூடாது. டிலே பண்ண என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் உள்ளுக்குள்ளே அதிகமாகிட்டே போகும். அப்போ இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது அதிகமாகிட்டே போகும். இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது பர்மனெண்ட்டாக வீசிங்க சரி பண்ணி கொடுக்குமானா கொடுக்காது. அது ஒரு அறிகுறிக்கான ஒரு சிம்டமெட்டிக்கான ஒரு சிகிச்சை தான். அப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடும், அவ்வளோதான். அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை சரிப்படுத்துகிற மாதிரியான சிகிச்சை எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். காஞ்சிபுரம்ல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை உங்களுக்கு உங்கள் ஊரில் உங்களுக்கு அருகாமையிலே இருக்குது. கண்டிப்பாக டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற மருந்தை அவங்க சொல்கிற முறைப்படி ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அதுலேயே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆவி பிடிக்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை தைலம் வந்து கொடுக்குறோம், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சளி நீர் ஃபுல்லாக கரைச்சி வெளியே கொண்டு வர அளவுக்கு சிறப்பான ஒரு மூலிகை தைலம் அது. அதே மாதிரி அதே தைலத்தை நீங்கள் கொஞ்சம் மைல்டாக வந்து நைட்டில் தூங்கும்போது நெஞ்சில் முதுகுலலாம் அப்ளை பண்ணிட்டு தூங்குறீங்கன்னும் போது அங்கே இருக்கக்கூடிய கட்டி இருக்க சளி ஃபுல்லாக நல்லா இலகி வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நைட்டில் மூச்சோட சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதோடு சேர்த்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை சரிப்படுத்துகிற மாதிரியான மூலிகை மருந்துகளும் திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கலாம் டாக்டர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. 3 மாதம் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு மாதம் 1.5 மாத சிகிச்சையிலேயே அவங்க கம்ப்ளீட்டாக இதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. திரும்ப வராது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கூட இந்த சளி தொந்தரவோ மூச்சோட சிரமமோ இந்த மாதிரியான இது சார்ந்த தொந்தரவுகளோ இல்லாமல் அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுமேஸ்வரியர் மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? திருச்சி மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு 23 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா, கேளுங்க.
ஓகே. எனக்கு ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நெக்கு ஃபுல்லா வந்து நரம்பு வீங்கின மாதிரி கொஞ்சம் ரொம்ப வலிக்குது. எப்பயுமே லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் நல்லா வீங்கி இருந்து வலிச்சுட்டே இருக்கு. சரி, எங்கே வீக்கம் கொடுத்துருக்குமா? இந்த கழுத்துக்கு பின்னாடி ஹம்ப் மாதிரி வீக்கம் கொடுத்துருக்கா? கீழே பேக் சைடு கீழே நெக்ல. சரி, வலி வந்து கை வரைக்கும் பரவுது இல்லையா? கரெக்ட். சரி சரிம்மா. எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இருக்கு? எனக்கு கொஞ்சம் வருஷமா இப்படியே தான் மேம் இருக்கு. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? 23 மேம். 23 ஆகுது. கொஞ்சம் வருஷங்களா இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம். சரிம்மா. இந்த பின்மண்டையில் வலிக்கிறது இல்லை இடுப்பு வரைக்கும் வலி வருது, ரொம்ப நேரம் நிற்க உட்கார சிரமம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஆமா ஹேண்ட் கையெல்லாம் எப்படி இருக்குன்னா திடீர்னு கிரிப்பே போயிருது எனக்கு. விசிறி கூட புடிச்சு இது பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கு மேம். ஏதாச்சும் எம்ஆர்ஐ எக்ஸ்ரே எதாவது எடுத்து பார்த்தீங்களா? இல்ல மேம், எம்ஆர்ஐ எடுக்கல. சிடி ஸ்கேன் எடுத்தோம் மேம். எடுக்கும்போது பார்த்தா தலையில எதுவும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டாங்க. சரி, இது தலையில் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது, நம்ம முதுகு தண்டில் வரக்கூடிய பிரச்சனை தான். சரிங்களா? முதுகு தண்டோட மேல் பகுதி அங்கே வந்து சர்விக்கல் வெர்டிப்ரேன்னு சொல்லி ஒரு 7 எலும்பு இருக்கும். ஒரு வெர்டிப்ரா எலும்புகள் வந்து இருக்கும், 7 எலும்பு. அந்த எலும்புகளோட அமைப்பு மாறுது. அந்த எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து வீக் ஆகுது, லூஸ் ஆகுது. அப்போ அந்த தசை வந்து நல்லா டைட்டாக அந்த 7 எலும்பையும் பிடிச்சிருக்கும். அந்த 7 எலும்புகள் வந்து அதோட பொசிஷனில் கரெக்டாக இருக்கும். எலும்புகளுக்கு நடுவில் குஷன் மாதிரி, அதுதான் நம்ம டிஸ்க்குன்னு சொல்கிறோம். இது மாதிரி கரெக்டாக அதோட பொசிஷனில் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், நீங்கள் கீழே விழுந்திருக்கலாம், இல்லை டக்குன்னு ஒரு வெயிட்டு தூக்கியிருக்கலாம், இல்லை கழுத்து ஒரு பிடிப்பு மாதிரி எப்போயோ ஒரு 2 வருஷம் முன்னாடியோ 3 வருஷம் முன்னாடியோ வந்திருக்கலாம். நம்ம அப்போ என்ன பண்ணியிருப்போம், ஒரு தைலத்தை தடவிட்டு அது வந்து கடந்து போயிருப்போம். ஆனால் அப்போயே என்ன இருக்குன்னா, எலும்பு சுற்றி இருக்கக்கூடிய தசை வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது தொடர்ச்சியாக வந்து இந்த எலும்புகளோட அமைப்பும் மாறி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நரம்பு எதாவது அழுத்தம் கொடுத்துருச்சுன்னா, இப்போ கழுத்தில் இருக்க நரம்பு தான் நமக்கு கை வரைக்கும் வரக்கூடிய நரம்பு. அதனால தான் கை வரைக்கும் மதமதப்பாக இருக்கிறது. ஒரு பெண் பிடிச்சி கூட எழுத முடியல, திடீர்னு ஷாக் அடிக்கிற மாதிரி வலிக்குது. கை வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஃபுல்லாக வந்து வலிக்குது. ஷோல்டரிங் அதுவும் இங்கே இருக்க தசை பின்மண்டையில் வலி கொடுக்குறது எல்லாமே அந்த எலும்புகளோட அமைப்பு மாறுறதுனால தான். சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஸ்க் பல்ஜின்னு சொல்லுவாங்க, சர்விக்கல் நியூரல்ஜின்னு சொல்லுவாங்க. நரம்பு எதாவது அழுத்தம் கொடுத்துருந்தா இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு சொன்னாலும் கழுத்து வலி தான், முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனை தான். இந்த இப்படியே விடும்போது தான் உங்களுக்கு முதுகுத்தண்டோட மேல் பகுதி இப்போ அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த இப்படியே விட்டிங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, கையை கொஞ்சம் கூட தூக்க முடியாத கண்டிஷன் இதுக்கு போகிறது. இல்லைனா வந்து முதுகுத்தண்டோட கீழ் பகுதி இடுப்பு பகுதியில் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து உட்காரும் போது அங்கே வந்து உங்களுக்கு லம்பா ஸ்பான்லோசிஸ் மாதிரி கண்டிஷனுக்கு வழிவகுக்கிறது. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் சிவியர் ஆகிடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற கண்டிஷனுக்கு கூட கொண்டு போய் விடுற அளவுக்கு இது சிவியரான கண்டிஷன் தான். ஆனால் இதை நினச்சி பயந்துக்கணுமோ பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 23 வயசு தான் ஆகுது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது, வலி மாத்திரைகள் போட்டு காலம் தாழ்த்துறது. வலி மாத்திரை போட்டால் அப்போதைக்கு வலி ஒரு 3 மணி நேரத்துக்கு வலி இல்லாத மாதிரி இருக்குமோ தவிர அந்த பொசிஷன் சரியாகி வருமா? இப்போ நான் சொன்ன அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும், அங்கே சுற்றி இருக்கக்கூடிய தசைலாம் லூஸ் ஆகிருக்கும், அங்கே டிஸ்க் குஷனஸே சுத்தமாக இருக்காது. அதெல்லாம் ரீட்டைன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான தெரப்பி சிகிச்சைகள் பண்ணுறது தான் சிறப்பான விஷயமா இருக்கும். அதோடு சேர்த்து உள்ளுக்க மூலிகை மருந்துகளும் கொடுப்பாங்க. இருக்கக்கூடிய அந்த தசையில் போயிட்டு நச்சு நீர்லாம் போய் தங்கியிருக்கும். இந்த நச்சு நீர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்க் எலும்பெல்லாம் அரிச்சிச்சுன்னா கழுது எலும்பு தேய்மான மாதிரியான கண்டிஷனுக்கு கூட வழிவகுத்துரும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நச்சுக்களை எரித்து வெளியெடுக்கிற மாதிரியான மூலிகை மருந்துகள், அங்கே இருக்கக்கூடிய தசைகளை வந்து அதோட இறுக்கத்தை ரீட்டைன் பண்ணி அதோட பொசிஷன் கொண்டு வர மாதிரியான மருந்துகள், அங்கே எலும்புகள் நடுவில் இருக்கக்கூடிய குஷனத்தை ரீட்டைன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொண்டு வரதுக்கான மூலிகை மருந்துகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வரோம். அதோடு சேர்த்து தெரப்பி சிகிச்சைகள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துட்டு வரோம். இந்த கழுத்து வலி இடுப்பு வலி பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால இப்போ முதுகுத்தண்டு தான் நமக்கு பில்லர் மாதிரி, அதுலேயே பிரச்சனைனா சுத்தமாக நிற்கவே முடியாமல் நடக்கவே முடியாமல் யங் ஏஜ் தான், ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் சுத்தமாக நிற்க முடியலன்னு வீல் சேரில் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கூட சிறப்பான தெரப்பி சிகிச்சைகள் வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான தெரப்பி சிகிச்சைகள் கொடுத்துட்டு வரோம். ஸ்பைனல் கோடோட அமைப்பை சரிப்படுத்துறதுக்கு ஸ்பைனல் கரெக்ஷன், அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த குஷனஸை ரீட்டைன் பண்ணி கொண்டு வரதுக்கு கழுத்துக்கு கிரீவ பிச்சு மாதிரி சிகிச்சை, இடுப்புக்கு வந்து கடிப்பிச்சு சிகிச்சை, ஸ்பைனல் ஸ்ப்ரே கொடுக்குறது, அங்கே இருக்கக்கூடிய தசைகளோட ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு ஸ்பைனல் ஸ்ப்ரே. வர்ம சிகிச்சைலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னால் வர்மா ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு மருத்துவரோட மேற்பார்வையோடு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வரோம். லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன்னா பயம் வந்துடும் இல்லை, சும்மா ஒரு கத்திப்படுதுனாலே பயம். ஸ்பைனல் கார்டில் சர்ஜரினா ரொம்ப பயந்து போய் வந்த பேஷண்ட்ஸ்லாம் சர்ஜரி கேன்சல் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் இல்லாமல் சரியாக இருக்காங்க. 10 வருஷம் 15 வருஷம் கழித்து கூட இயல்பாக எல்லாரும் மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, வலியே இல்லாமல், வலி மாத்திரைகளோட உதவி இல்லாமல். ஈஸியாக சரியாகக்கூடிய விஷயம்தான்.
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வலி மாத்திரை போட்டு காலம் தாழ்த்தாதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தாலே போதும். ஒரு 2-3 மாதத்துல கம்ப்ளீட்டாக இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வேணால் ஒரு எம்ஆர்ஐ எக்ஸ்ரே கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஸ்பைனல் கார்டு வந்து கரெக்டாக இருக்குது, எந்த விதமான ஒரு கோளாறுகளோ மாறுபாடோ எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு ரிப்போர்ட் வைஸுமே வந்துடும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க. சென்னையில் தங்கி சிகிச்சை பெறத்துக்கான வசதியும் இருக்குது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போது இந்த நாள்பட்ட ஆஸ்துமா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நுரையீரல் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. ரொம்ப வருஷமாக ஆரோக்கியமற்ற இந்த நுரையீரல் என்ன மாதிரியான பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்குது? ஓகே, லங்ஸ் அப்படின்னு சொல்கிற போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய உறுப்பு. நம்ம உடம்புல வந்து ராஜ உறுப்புகள் நிறைய இருந்தாலுமே லங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு மாற்று அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா லங்ஸ் தான் நமக்கு மூச்சு விடுறதுக்கு, மூச்சு உள்ளே இழுக்க வெளியே இழுக்க அது பம்ப் பண்ணுறது, நம்மளோட அந்த நம்ம எடுக்கக்கூடிய அந்த சுவாசத்தை வந்து சுத்திகரித்து கொடுக்குறது. இந்த மாதிரி லங்ஸோட ஃபங்க்ஷனை வந்து எதனாலுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னே சொல்லலாம். இப்போ லங்ஸே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னும் போது மூச்சு விடுறதுக்கே வந்து சிரமம் கொடுத்துரும். மூச்சு விடுறது தான் நம்ம 24 மணி நேரமும் பண்ணக்கூடிய ஒரு வேலைனா மூச்சு விடுறது தான். நம்ம நல்லா அந்த ஆக்சிஜன் சப்ளை உள்ளே மூச்சு இழுக்கிறது, வெளியே வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுறது, ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம பிளட் சர்க்குலேஷனுமே ப்ராப்பராக இருக்கும். இவ்வளோ ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்கும் போது இந்த லங்ஸுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த மூச்சு விடுற சிரமம் தானே அப்படின்னு சொல்லி இதை சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. நிறைய பேஷண்ட்ஸு லங்ஸோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அது வந்து பர்சன்டேஜ் கணக்கில் சொல்லுவாங்க. 20% நுரையீரலே அரிச்சிடுச்சு, ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி அரிச்சு போயிருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நுரையீரலோட ஃபங்க்ஷனே இல்லை, அது வந்து ப்ராப்பராக சுருங்கி விரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பம்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிற வர பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நாட்பட்ட ஆஸ்துமா அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நுரையீரல் அரிக்கிறது, இந்த மாதிரி நுரையீரல் எஃபிஷியன்சி குறையிறதை தாண்டி நைட்டில் திடீர்னு எமர்ஜென்சி ஆகிடுது டாக்டர், நான் வீட்டில் வந்து வயசானவங்களாம் தனியாக தானே இருப்பாங்க, எனக்கு யாருமே இல்லை, எங்கே நான் வந்து உயிரோடே இருக்க மாட்டேனுன்ற பயம் கொடுக்குற அளவுக்கு மூச்சோட சிரமம் வந்து கொடுக்கும். இந்த மாதிரியான எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் வழிவகுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமாவோட அடுத்தடுத்த கட்டங்கள் தான். அதனால் ஆஸ்துமா தானேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக வச்சிட முடியாது. இன்ஹேலர் யூஸ் பண்ணால் சரியாயிடும்னு நினச்சிக்கிட்டு வருஷக்கணக்காக இன்ஹேலர் யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. இன்ஹேலர் யூஸ் பண்ணால் அப்போதைக்கு அது ஒரு சிம்டமேட்டிக் தான், அப்போதைக்கு கொஞ்சம் நமக்கு அந்த பேசேஜை கிளியர் பண்ணிவிடும். அப்போது கொஞ்சம் மூச்சோட சிரமம் இல்லாமல் ஃப்ரீயாக மூச்சு விட முடியும். திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேசேஜில் அக்யூமுலேட் ஆகணும். ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரத்துலேயே அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப வந்து மூச்சோட சிரமம் தான் இருக்கும். அதே தான் நீங்கள் வந்து எமர்ஜென்சி அடிச்சு போய் நெபுலைசர் வைக்கிறீங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கிறீங்கனாலுமே அப்போதைக்கு தான் சிம்டமெட்டிக்கான ஒரு சிகிச்சையாக தான் இருக்குமோ தவிர உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை ஃபுல்லாக கிளியர் பண்ணி அந்த நுரையீரலை வந்து திரும்ப ஹெல்தியாக்கி கொண்டு வரது தான் விஷயமே. நுரையீரல் ப்ராப்பராக நல்லா ஹெல்தியாக இருக்கா, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, நல்லா மூச்சு உள்ளே இழுக்க வெளியே இழுக்க நல்லா வந்து சுருங்கி விரியுது அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த ஆஸ்துமா வந்து கம்ப்ளீட்டாக சரியாகி வரும். அதனால் நுரையீரல் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு கவனம் வந்து செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயமா தான் இருக்குது. நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஷாமலா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? 50 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா, குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து டிஸ்க் பிளாஸ்ட்னு சொல்லிட்டாங்க. 50 வயசு ஆகுது. சரிம்மா, இடுப்புலையா கழுத்துலையாம்மா? இடுப்புல மேம். இடுப்பு. சரிம்மா, L3L4. சரி, அதை நம்ம சரிப்படுத்த முடியுங்களா? கட்டாயம் சரி பண்ணி சொல்லுங்க. இல்ல அது அப்படியே தான் இருக்குமா? சரிப்படுத்த முடியும். பெயின் அதிகமா இருக்கு. சரி, வலி இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பரவுதுங்களாம்மா? ஆமாம் ஆமாம் மேம். சரி சரி, எவ்வளோ நாளாக இருக்குது? இது எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஒன்னாச்சு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி. அதுல இருந்து இப்படி இருக்கு மேம். இருக்கு. சரிம்மா, ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்களா? ஆமா மேம். சரிம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரி. சரிங்கம்மா, இதை ஈஸியாக சரி பண்ணிக்கலாமா? ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்களேன்னுலாம் பயப்படாதீங்க. ஆப்ரேஷன் எல்லாமே சரியாகக்கூடிய விஷயம்தான். இன்னொரு என்னென்னா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் அந்த டிஸ்கை நகர்த்தி வச்சுருவாங்க. ஆனால் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. உங்களுக்கு டாக்டரே சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸே வலி ரொம்ப தாங்க முடியாத வலி இருக்கும். உட்கார எந்திரிக்க முடியாது, படுத்தா திரும்பி படுக்க முடியாது. இந்த மாதிரி அன்றாட வேலையை செய்யறதுக்கே சிரமம், கால் வரைக்கும் வலி பரவுதுன்னும் போது கால் பதிச்சு கூட என்னால் நிற்க முடியல. பெட்டை விட்டு எந்திரிச்சா அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்து என்னால் நிற்க கூட முடியலன்றதுனால ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் டாக்டர். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுச்சு. யூரின் வருது, மோஷன் வருது, அந்த சென்சேஷன் கூட எனக்கு இல்லை, அந்த கண்ட்ரோல் இல்லை, வர மாதிரி இருக்குது. இன்ச்சு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ள நான் ட்ரெஸ்லேயே யூரின் போயிடுன்ற கண்டிஷன்லாம் பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸை தாண்டி இந்த சர்ஜரியை பண்ணாலும் சரி ஆகாதுன்ற பட்சத்தில் இந்த சர்ஜரி நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஆப்ரேஷன் இல்லாமல் ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வரலாம்.
ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுறதுக்கு தான் ஸ்பைனல் கரெக்ஷன். அந்த எலும்புகளோட டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால் என்ன, அந்த எலும்புகளோட அமைப்பு வந்து மாறி இருக்கும், அதுதான் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது அதோட அமைப்பை சீர்படுத்துறதுக்கு ஸ்பைனல் கரெக்ஷன் சிகிச்சை. அந்த எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய தசையில் வந்து ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஸ்பைனல் ஸ்ப்ரே ஒரு மிஷினில் உட்கார வச்சு அதில் வந்து ஒரு சர்டின் ப்ரெஷரில் மிதமான சூட்டில் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும். அப்போ அந்த எலும்பு சுற்றி இருக்கக்கூடிய தசையில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ்லாம் குறைஞ்சிரும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த டிஸ்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குஷன் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதோட வந்து ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிருக்கும், அந்த குஷனஸே இருக்காது. இப்போ ஃபோர்ஸாக உட்காரோன்னா எலும்பு ஒன்றோட ஒன்று உராயாமல் இருக்கிறதுக்கு அதுதான் ஒரு ஜவ்வு குஷன் மாதிரி வேலை செய்யும். அந்த குஷனஸே இல்லாமல் இருக்கணும் போது மூலிகை எண்ணெய் வச்சு மூலிகை கஷாயம் வச்சு சிகிச்சை கொடுத்து அந்த குஷனஸை ரீட்டைன் பண்ணி கொண்டு வரதுக்கான சிகிச்சை. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக எல்லாரும் மாதிரி உங்களால் நடக்க முடியாது, கொஞ்சம் வந்து தாங்கி தாங்கி நடக்கிறீங்க அப்படின்னும் போது தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைலாம் ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்கோம், அங்கே வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்காது, கால் வரைக்கும் வலியும் வந்து பரவ செய்யும். அப்போது இடுப்புலேருந்து கால் வரைக்குமே வந்து சிகிச்சை, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி வரைக்குமே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு தான் பிரச்சனை, இடுப்புக்கு மட்டும்லாம் சிகிச்சை கொடுக்க மாட்டோம். ஸ்பைனல் கார்டு ஃபுல்லுமே கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு ஃபுல்லுமே வந்து சிகிச்சை கொடுப்போம். எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள், அதாவது சாஸ்திரிகா சித்தா ஆயுர்வேதாவில் யூஸ் பண்ணக்கூடிய தெரப்பி சிகிச்சைகளும் பண்ணுறோம். மாடர்னில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரோபதியில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸு, நேச்சுரோபதி தெரப்பிஸும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்டு வரோம். ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணிக்கும் போது நீங்கள் தெரப்பி சிகிச்சை எடுத்தாலே போதும், ஒரு வாரம் 10 நாளில் நீங்கள் நல்லா வலி இல்லாமல் நடக்கவே ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு 2-3 மாதம் மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும். இது வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். திரும்ப வராது, ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். உங்களுக்கு பாண்டிச்சேரியிலும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கீழே இருக்குது, பக்கத்தில் கடலூரில் கூட நம்ம ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் இருக்குது. சென்னையில் பார்த்திங்கன்னா தங்கி சிகிச்சை பெறதுக்கான வசதி இருக்குது. தெரப்பி சிகிச்சைலாம் சொன்னோம் இல்லையா, நீங்கள் வந்து தங்கி சிகிச்சை எடுத்துக்கலாம். நீங்கள் 30 பேஷண்ட்ஸ் தங்கி சிகிச்சை பெற அளவுக்கு ஐபி வார்டு வந்து சென்னையில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு 24/7 டாக்டர்ஸோட அசிஸ்டன்ஸோட தங்கி சிகிச்சை பெறதுக்கான வசதி சென்னையில் இருக்குது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர்? ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்த்துட்ருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி வால்யூம் குறைச்சிருங்க, டிவி பார்க்காதீங்கம்மா. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்காக கேட்குறேன். என்ன வயதுமா அவருக்கு? வயது காலேஜ் போயிட்டு இருக்காரு மேடம். என்னம்மா? காலேஜ் போகிறார். ஓகேம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. பையனுக்கு வந்து காலேஜ் போயிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து பிறக்கும் போதெல்லாம் பிபி ப்ராப்ளம் கிடையாது. சரி. இடையில தான் வந்தது. அது நாங்கள் புதுசாக போய் நிறைய டாக்டர் காமிச்சோம். அது வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்குமா, அப்புறம் குறைஞ்சிருமான்னு சொன்னாங்க. சரி. இங்கே பட்டுக்குடியில் காமிச்சிருக்காங்க. சரிங்கம்மா. உங்கள் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து பேசுகிறீங்கம்மா? திருவாரூர் மாவட்டத்தில் பேசுகிறேன். பட்டுக்கோட்டை உங்களுக்கு பக்கமா? புதுக்கோட்டையில் நம்ம பிரான்ச் இருக்குது. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையுமே நம்ம பிரான்ச்சஸ் வந்து மோஸ்ட்லி இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 37 கிளைகள் இருக்குது நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை. உங்களுக்கு நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னாவே வரும். அப்படி இல்லைன்னா இப்போ லைவ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்தே கால் பேக் பண்ணி உங்கள் அட்ரஸ் கேட்டுட்டு பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே இருக்குன்னுலாம் பயப்படாதீங்க, ஆஸ்துமா ஈஸியாக சரியாகக்கூடிய விஷயம் தான். இன்ஹேலர் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியாகி வராது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து சரிப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்தே கால் பேக் பண்ணி சொல்லுவாங்க உங்கள் அட்ரஸ்க்கு எந்த பிரான்ச் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து? என் பேர் மகேஸ்வரிக்கா. சரிம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு அதுக்காக கேட்குறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு 46 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா, கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. ட்ரீட்மெண்ட் தான் நம்ம ஆர்ஜிஆர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரிம்மா, என்ன தொந்தரவுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் முடக்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா. சரியா போச்சு, வலியெல்லாம் சரியா போய் மருந்தெல்லாம் குறைக்கலாங்கிற நிலைமையில தான் மருந்து மெடிசன் எடுத்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஒரு வருஷமும் இப்போ 3 மாசமா மெடிசன் தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. அது இந்த ஒரு வெள்ளை பாட்டில் மட்டும் இப்போ சாப்பிட்டுட்டு திடீர்னு நல்லா இருந்த காலையெல்லாம் எடுத்து சுருக்குன்னு மட்டும் குத்துறதுனால மட்டும் என்னால காலை எடுத்தறிய ஊன முடியல. அப்படியா? காலுக்கு பாதத்துல வந்து சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்குங்களா? இல்ல, பாதத்துலலாம் கிடையாது, முட்டிக்குள்ளதான். அது படுத்த படுக்கையா ஆயிட்ட மோஷன் வெளியெல்லாம் உட்கார இடத்துல பெட்பால் வச்சிருக்கிற மாதிரி ஆயிட்டேன் நானு. சரி.
அது நான் இப்ப என்ன திருப்பி நல்லா இருக்கிற மாதிரிலாம் இருக்கு, திடீர்னு சுருக்குன்னே குத்திக்கிட்டே இருக்கு. நல்லா ஆயிட்டுங்கிறது மனசுக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த சுருக்குங்கிறது மட்டும் இன்னும் விடவே மாட்டேங்குது. எதனால, எப்படி மெடிசன் வேற எதுவும் மருந்து மாத்தி சாப்பிடணுமா என்னங்கிறது நீங்க சொல்லாத. வீட்லயே எதுவும் கை வைத்தியமா எதுவும் பண்ணணுமா என்ன எதுங்கிறது சொன்னீங்கன்னா செய்வேன். சரி, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு முடக்குவாதம் சரியாகி வந்துருச்சு இல்லையா? அதாவது பெட்டில் இருக்கிற நிலமையில இருந்த பெட் பேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நல்லா ஆயிட்டேன்னு சொல்கிறீங்க. என்றைக்கோ ஒரு நாள் சுருக்குன்னு அந்த மூட்டில் குத்துற மாதிரி மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு, எலும்பு, தசை எல்லாமே வீக் ஆகி போயிருக்கும். அதோட வீக்னஸோட எஃபெக்ட் தான். இப்போ ஒரு நோய் வந்து போச்சுன்னா, இப்போ அடியே ஒரு இடத்துல படுதுன்னு வச்சுக்கோங்களேன், சரியானதுக்கப்புறம் அதோட தழும்புகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான். என்றைக்கோ ஒரு நாள் சுருக்குன்னு இருக்குன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டலே 10 பொடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 10 பொடியை மேலாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டு வாஷ் பண்ணிவிட்டு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு எண்ணெயும் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணெயை வந்து நீங்கள் மேலே அப்ளை பண்ணி விடுங்க, இதுவே போதுமானதாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கிறதுக்கு டாக்டர் எல்லா மருந்தும் குறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு மருந்து தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த மைல்டாக எப்போயோ ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோ வரக்கூடிய வலியும் நல்லா குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் மெடிசனை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான மருந்துகளும் எடுத்துக்கிற மாதிரி இருக்காது. திரும்ப வந்து முடக்குவாதம் வரவும் செய்யாது. நமக்கு நிறைய பேத்துக்கு சரியாயிருக்கு. நீங்களே சொல்கிறீங்க பெட்டில் இருந்து நல்லா இப்போ ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சரியாக இருக்குது. அவங்களுக்குலாம் திரும்ப வராமல் இருக்குது. உங்களுக்கு வந்து டாக்டரை நாடி பரிசோதனை இப்போ ஒரு மருந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் மருந்து முடிஞ்சதும் கன்சல்டேஷன் போவீங்க இல்லையா, அப்போ டாக்டர் நாடி பரிசோதனை பண்ணி பார்த்து இப்போ இருக்கக்கூடிய மருந்துகளும் குறைச்சிடுவாங்க. திரும்ப முடக்குவாதம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உணவு பழக்கம் ஃபாலோ பண்ணணும், வாழ்க்கை முறை மாற்றம் என்ன ஃபாலோ பண்ணுங்கிறது எல்லாமே டாக்டரே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, போதும். உங்களுக்கு 5-10 வருஷம் கழிச்சு கூட திரும்ப முடக்குவாதம் சம்மந்தமான அறிகுறிகளும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் சுமதி மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, யாருக்காக கேட்குறீங்க? அப்பாவுக்காக கேட்கணும். என்ன வயதுமா அப்பாவுக்கு? 52 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. அப்பாவுக்கு மூட்டு வலி, உட்காரவோ நடக்கவோ, உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு மேம். எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஒரு 1/2 hour வந்து ரொம்ப பெயினா இருக்கு. அடுத்த கால் எடுத்து வைக்கவே முடியாது. சரி, 2 மூட்டுலையுமே வலி இருக்கா? ஆமாம், எல்லா ஜாயிண்ட்டுங்களையுமே வலிக்குது. ஆனா மூட்டுங்கிறப்ப ரொம்ப அதிகமா வலி கொடுக்குது. சரிம்மா. ஆனால் எல்லா ஜாயின்ஸ்லையுமே வலி இருக்குது. வீக்கம் இருக்கா? நைட் தூங்கி எந்திரிக்கிறப்ப மட்டும் வீக்கமா இருக்கு. காலையில மட்டும் வீக்கமா இருக்கு. எந்த இடத்துல வீக்கம் கொடுக்குதுமா? மூட்டுலையா இல்ல பாதத்துலையா? இல்ல மூட்டுல மட்டும். மூட்டுல. மற்ற ஜாயின்ஸ்ல எல்லாம் வலி மட்டும் தான் இருக்கு, வீக்கம் இல்ல. சரி, எவ்வளவு வருஷமா மூட்டு வலி இருக்குமா? இது ஒரு 3.5 வருஷமா இருக்கு. 3 வருஷமா இருக்கு. அப்பாக்கு என்ன வயசு ஆகுது? 52. அவர் எந்த ஊர்ல இருக்காருமா? அப்பாவும் உங்க வீட்டுல தான் இருக்காங்க. திருப்பூர்ல தான் இருக்காங்க. எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? தேய்மானம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தேய்மானம் சொல்லியிருக்காங்களா? சரி, ஆபரேஷன் பண்ண சொல்றாங்களா? ஆபரேஷன் வந்து இந்த மெடிசன்ல சரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அது சரியாகவே இல்லை. ஒரு 1 yearக்கு மேல டேப்லெட் சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். சரி, சரியாகலைன்னா பயப்படுறாங்க. சரி, ஆப்ரேஷன் இல்லாமலே சரி பண்ணிக்கலாம். ஆப்ரேஷனாக எல்லாருக்கும் பயம் தானே, கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது. அது இல்லாமல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னும் போது நம்ம மூட்டை கழித்து இரும்பில் மூட்டை வச்சுருவாங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் தான். அது இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணவங்க கிட்ட கேட்டாலுமே ஒரு மூட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், இன்னொரு மூட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமே வச்சுருக்கேன், இதையாவது ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வர பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக சரியாகி வருதில்லை. ஒரு 2-3 மாதத்துலேயே வலி ஆரம்பிச்சிடுது. ஒரு வருஷத்துலாம் தாங்க முடியாத வலி வந்துடுது. ஃபஸ்ட்டாவது ஒரு தைலம் தேய்ச்சா கேட்கும் டாக்டர், இப்போ தைலம் தேய்ச்சா கூட எனக்கு கேட்க மாட்டேங்குதுன்ற கண்டிஷன் பேஷண்ட்ஸ் வந்து வராங்க. இல்லை, ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆப்ரேஷன் எல்லாமே சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். எல்லா ஜாயின்ஸ்லையும் வலி வந்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க, மூட்டில் மட்டும் வீக்கம் கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா அந்த நச்சு வாதம் தான், வாத நீர் நச்சு வாயு தான் வந்து உடம்பு ஃபுல்லாக போய் தங்கி இருக்குது. பாலிஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன, மூட்டை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோங்கிறனால மூட்டில் மட்டும் அதிகமான வலி வந்து அப்பாவுக்கு தெரியுது. அந்த இடத்துல ஈஸியாக போய்ட்டு அந்த நச்சு நீர் வாதம்லாம் போய் தங்க ஆரம்பிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு ஃபுல்லாக அரிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுலாம் வந்து வீக் ஆகி அங்கே சைனவல் ஃப்ளூயிட் ஒரு திரவம் மாதிரி இருக்கும், கிரீஸ் மாதிரி. அதுதான் நம்ம எலும்போட ஸ்மூத்தான மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம். அது ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி நமக்கு வந்து மூட்டு தேய்மானத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. அப்போ உடம்பு ஃபுல்லுமே இருக்கக்கூடிய நச்சு நீர் வாத நீரை ஃபுல்லாக இலக்கி வெளியே கொண்டு வர மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறது சிறந்த விஷயமா இருக்கும். வலி மாத்திரைகள் போடாதீங்க. 1 வருஷமாக போட்டுட்ருக்காருன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ நாளாம் போடவே கூடாது. என்ன, ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் டாக்டர்ஸே மோஸ்ட்லி வலி மாத்திரைகள் நிப்பாட்டிட்டு சப்ளிமெண்ட்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி உடம்போட உறுப்புகள் ஹார்ட், கிட்னி, லிவர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் வலி மாத்திரைகள் போடுறது உங்களுக்கு நிரந்தரமான தீர்வுமே இல்லை. அட்லீஸ்ட் 1 வருஷமாக வலி மாத்திரை
அதோட தேய்மானம் சரியாகி வந்துட்டால் கூட பரவாயில்ல, வராது. அது வந்து அப்போதைக்கு வலியை மட்டும் உங்களுக்கு குறைச்சி கொடுக்குமோ தவிர, வலியை வந்து மறுத்து போக செய்யுமோ தவிர தேய்மானத்தெல்லாம் சரி பண்ணி கொடுக்காது. உள்ளுக்கு இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து எரிச்சு வெளியே எடுக்கவே செய்யாது. நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள், ரொம்ப வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா சுக்கு கஷாயம் வந்து அப்பாவுக்கு வச்சு கொடுங்க. வலி வந்து ஓரளவுக்கு குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சிட்ராமுட்டி வேறு கிடச்சிச்சுன்னா நல்லா வந்து எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அது வந்து ஒரு ஹெர்பல் ஆயில் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லெண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக மூட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு வலி மாத்திரை போடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹோம் ரெமெடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் 3 வருஷமாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது மூட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ஹெர்பல் மருந்துகள் எடுத்துக்கிறது உங்களுக்கு சீக்கிரமாக சரி பண்ணி கொடுக்கும். நிரந்தரமாக சரியான ஒரு தீர்வாகவும் வந்து இருக்கும். திருப்பூரில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளையில் தெரப்பி சிகிச்சைகள்லாம் ஓபி முறையிலையும் வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்டு வரும். எக்ஸ்பீரியன்ஸ்டான தெரப்பிஸ்ட்டை வச்சு மருத்துவரோட மேற்பார்வையோட அந்த இடத்துல வந்து அந்த ஜவ் அந்த சைனோல் ஃப்ளூட் வந்து இருக்காது, அந்த திரவம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா ஜானு பிச்சு மாதிரியான சிகிச்சை. ஒரு வளையம் வச்சுட்டு நான் ஒரு பஞ்சு வச்சுட்டு அதில் வந்து மூலிகை எண்ணெயை வந்து மைல்டாக சூடு பண்ணி ஊற்றுவாங்க. கொஞ்சம் அது ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு திரும்ப வேறு ஒரு எண்ணெய், வேறு ஒரு கஷாயம், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 டைம்ஸ் நல்லா எண்ணெயை கஷாயத்தை வந்து ஊற வச்சு பண்ணக்கூடிய தெரப்பி சிகிச்சை. அதோடு சேர்த்து வர்ம சிகிச்சை கொடுப்பாங்க. தொக்கணம் பொட்டணம் மாதிரியான தெரப்பி சிகிச்சைகள். ஒற்றடங்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஒற்றடங்கள் இருக்குது. கிழி ஒற்றடத்தில் இலைக்கிளி ஒற்றடம் இருக்குது. மெடிக்கேட்டட் சூரணங்களை வச்சு பண்ணக்கூடிய ஒற்றடங்கள் இருக்குது. இந்த மாதிரியான ஒற்றடங்கள் வந்து உங்களை ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட கண்டிஷனை பொறுத்து வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வரோம். இந்த கரெக்டாக டாக்டர் கொடுக்கக்கூடிய தெரப்பி சிகிச்சை அவங்க சொல்கிற முறைப்படி எடுத்துகிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். ஒரு 2-3 நாள்லேயே வலி வந்து நல்லா குறையிறது அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். வலி மாத்திரைகளோட தேவையே இருக்காது. ஒரு 10-15 நாளில் வலி இல்லாமல் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடலாம். அவர் நீங்கள் சொல்கிறீங்களே எஞ்சி நின்னோடனே 1/2 மணி நேரம் நடக்கிறதுக்கு சிரமப்படுறாருன்னுட்டு, அந்த சிரமம்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே வந்து 15-20 நாளில் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடுவார். ஒரு 2-3 மாதம் டாக்டர் கொடுக்குற மாதிரி தான் அவங்க சொல்கிற முறைப்படி எடுத்துகிட்டு அப்புறம் வேணால் நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டரே உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணி பார்த்து சொல்லுவாங்க தேய்மானம் சரியாகி வந்துருச்சு, வாதம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத. அப்பயும் சயின்டிஃபிக் ப்ரூஃப் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் போய்ட்டு எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐயோ எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து மூட்டை நல்லபடியாக இருக்குது, எந்த விதமான மாறுதலுமே இல்லை, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த சைனோல் ஃப்ளூயிடாக இருக்கட்டும், அந்த குருத்தெலும்புகளோட அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரிப்போர்ட் வைஸுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் மூட்டு வலின்னு சொல்லிட்டு வரும்போது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4லாம் போயிட்டு கால் இப்படி சிசர் மாதிரி வளைஞ்சிருக்கும், நிற்கவே முடியாது பேலன்ஸ் பண்ணி. அந்த கண்டிஷனில் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கூட நாங்கள் வந்து மூலிகை மருந்துகள் கொடுத்து தெரப்பி சிகிச்சைகள் கொடுத்து ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்படி பார்த்தா அப்பாவுக்கு 3 வருஷமாக தான் இருக்குது. இன்னும் ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். வலி மாத்திரைகள் மட்டும் போட்டு காலம் தாழ்த்தாதீங்க, அது உடம்புக்கும் கெடுதல் தான். அதனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சிகிச்சை எடுத்துக்கோங்க. திருப்பூரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை உங்கள் ஊரில் உங்களுக்கு அருகாமையிலே இருக்குது. நிரந்தரமாக சரி பண்ணி கொண்டு வந்தெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போது நைட் டைமில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது ஒரு எளிய மருத்துவ குறிப்பு சொல்லுங்கள் டாக்டர். ஆஸ்துமா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இப்போ நார்மலாகவே பார்த்திங்கன்னா நைட்டில் கொஞ்சம் மூச்சோட சிரமம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் எல்லா பேஷண்ட்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக வந்து தேங்காய் மைல்டாக ஒரு கரண்டியில் சூடு பண்ணிவிட்டு அதை வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், புதினா உப்பு, ஓம உப்பு 3த்தையும் வந்து கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கிட்டா அந்த எண்ணெயை வந்து நெஞ்சில் முதுகுலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா அங்கே நெஞ்சுக்குள்ளே வந்து சளி கட்டாமல் பார்த்துக்கும். நைட்டில் சளி நல்லா கட்ட போய் தான் நமக்கு வந்து அந்த கோழையெல்லாம் நல்லா கட்டிக்கிட்டு தான் மூச்சோட சிரமம் வருது. இதை வந்து அந்த சளி இலக்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி வீட்லேயே வந்து இப்போ வீசிங்காக இருக்கட்டும், சைனோசைட்டிஸாக இருக்கட்டும், ஆஸ்துமான்னு சொல்லி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹெர்பல் டிப்ஸாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாராளமாக கண்டங்கத்திரியோட வேர் வந்து வாங்கி கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். ஒரு 30 ml கஷாயம் வந்து போதுமானதாக இருக்கும், இது குடிக்கலாம். அதே மாதிரி தாளிச்சப்பத்திரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கும் சரி வீசிங் பேஷண்ட்ஸ்க்கும். தாளிச்சப்பத்திரி வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து தேன் கலந்து வந்து நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி சுக்கு மிளகு திப்பிலி இதை வந்து நார்மலாக நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரொலாங்டாக அதாவது நாட்பட்டு இருக்கக்கூடிய ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நார்மலாக ஒரு சளி காய்ச்சல் வருது, ஒரு இருமல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த சுக்கு மிளகு திப்பிலி ஈக்குவல் அமௌண்ட்டில் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு தேன் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 1/4 டம்ளர் ஹாட் வாட்டரில் இது வந்து ஒரு 3 கிராம் அளவு போட்டு குடிச்சிங்கனாலே அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து இருக்கும். அதே மாதிரி இருமல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் அதிமதுரம் வந்து கிடைக்கும். ஒரு சின்ன துண்டு வாயில் அடக்கி வச்சுக்கலாம். அடக்கி வச்சுட்டிங்கன்னா அது உமிழ்நீரோட சுரந்து உள்ளே போக போக உங்களுக்கு இருமலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் மாசிக்காயை வாங்கி நல்லா 1 பாதியாக இடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப கூட தேவைப்படாது, ஒரு சின்ன ஒரு உளுந்தளவு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். எடுத்து வாயில் அடக்கி வச்சுக்கிட்டிங்கனாலே அந்த துவர்ப்பு செய்கைக்கு நல்லா இருமலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி தலைபாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திருநீற்று பச்சிலையோட இலை தலையில், இந்த கண்ணுக்கு கீழே, மூக்கு மேலே, நெஞ்சு பகுதியில், தொண்டை பகுதியில் எல்லாமே வந்து நீங்கள் 10 மாதிரி வந்து திருநீற்று பச்சிலையோட இலை
இலையோட சாறை வந்து போடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கும் போது அந்த தலைபாரம், இந்த சளி தொந்தரவு எல்லாமே நல்லா குறைஞ்சி வரும். இதாண்டி சுக்கு கூட நீங்கள் 10 மாதிரி போடலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்கன்னா எரிச்சல் கொடுத்துரும். அதனால் மைல்டாக ஒரு பவுடர் அடித்த மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து வந்து 10 மாதிரி போட்டுட்டு வரீங்கனாலுமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் சளி எல்லாம் வந்து கொஞ்சம் கரைச்சி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதாண்டி சுக்குமல்லி கஷாயமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது சளி கோழி எல்லாம் வந்து கரைச்சி கொடுக்கறதுக்கு ஒரு இமீடியட் ரிலீஃப் வேணும் அப்படின்ற பட்சத்தில் சுக்குமல்லி டீ மாதிரி இல்லைனா சுக்குமல்லி கஷாயம் மாதிரி நீங்கள் வந்து காய்ச்சி வீட்டில் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு ஹெர்பல் டிப்பாக வீட்டில் அப்போதைக்கு ஒரு சிம்டமெட்டிக்கான ட்ரீட்மெண்ட்டாக மாத்திரை போடாமல் அவாய்ட் பண்ணுன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் நந்தினி மேம், ஓசூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு தான் கேட்கணும். என்ன வயது உங்களுக்கு? 25 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, என் பேர் வந்து நந்தினி மேம். சரிங்கம்மா. நான் வந்து பிசிஓடி பிரச்சனைக்காக கேட்கணுமா? சரி, என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? 25. 25 வயசாகுது. சரி, எவ்வளோ நாள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குமா? ஒரு 2 வருஷமா இருக்குமா? 2 வருஷமா இருக்குது. எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் வருது? ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வருது. சரி, பீரியட்ஸ் வரும்போது அதோட ஃப்ளோ எப்படி இருக்குது உங்களுக்கு? நார்மலாக பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கா, இல்லை ரொம்ப ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ், இல்லை ரொம்ப ரொம்ப பிங்க் டார்க் கலரா இருக்குமா? டார்க்காக சாக்லேட் கலர் மாதிரி இருக்கா? அந்த மாதிரி தான் மேம் இருக்கு. சரிம்மா. ஏதா பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மாத்திரை எதா போடுறீங்களா? டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து குட்டி குட்டியா கர்ப்பப்பையில குட்டி குட்டியா கட்டி இருக்கு, நீர் கட்டி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சரி, அவங்க கொடுத்த மாத்திரையை போட்டோம் மேம். போட்டு ஒரு 3 மந்த்ஸ் போட்டா பீரியட்ஸ் நார்மல் ஆகுது. ஆனா திரும்ப விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி தான் மேம். 21 நாளைக்கும் ஒரு மாத்திரைன்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமாமா ஆமா. சரிங்கம்மா. அது போட்டும்போது மட்டும் பீரியட்ஸ் வந்து விட்டதும் பீரியட்ஸ் வரல இல்லையா? ஆமா ஆமா. சரி, இப்போ கடைசி பீரியட்ஸ் எப்போ வந்துச்சுமா? ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது. 2 மந்த்ஸ் ஆகுது. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போதைக்கு சதகுப்பை வந்து வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடலை சதகுப்பை ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. கருஞ்சீரகம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிச்சிட்டு வரணும். சரிங்களா? ஒரு 30 ml கஷாயம் போதும். ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் போடுறீங்கன்னா நல்லா 8 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் காய்ச்சணும். 1/4 டம்ளராக ஒரு 30 ml அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறம் காலையில் வந்து அந்த கஷாயத்தை ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி கழற்சி காய் வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடலை, வாங்கி உடச்சிங்கன்னா உள்ள பருப்பு இருக்கும். அந்த பருப்பை மட்டும் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு 3 கிராம் அளவு எடுத்துக்கிட்டு அது கூட மிளகு வந்து ஒரு மிளகு தூள் வந்து ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கிட்டு தேனில் கலந்து இல்லைனா வெந்நீரில் கலந்து நைட்டில் வந்து குடிச்சிட்டு வாங்க. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதை தாண்டி கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அப்படி இல்லைனா வாக்கிங் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாச்சும் கட்டாயம் பண்ணணும். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதை தாண்டி பீரியட்ஸை வர வைக்கிறதுக்குன்னு எந்த மாத்திரையும் போட வேண்டாம். இதை பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலேட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவெல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்க்கட்டிலாம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். நீர்க்கட்டி குட்டி குட்டியாக நீர்க்கட்டி இருக்குங்கிறது என்ன, உங்கள் கருமுட்டைகள் தான் நீர்க்கட்டின்னு சொல்கிறோம். அதாவது அது வந்து இங்கேருந்து ஒரு கட்டி வந்து உருவாகிறது இல்லை. வளராத கருமுட்டை தான் நீர்க்கட்டி. அப்போ கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டுற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும். கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டணும்னா அதுக்கு வந்து நம்ம ஹார்மோன்ஸ் கரெக்டாக வேலை செய்யணும். உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாகவே இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் வந்து கம்மியாக இருக்க போய் தான் உங்களுக்கு ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜாக வருது. அப்போ அந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள், அதாவது ப்ரொஜெஸ்ட்ரானும் சரி ஈஸ்ட்ரோஜனும் சரி கரெக்டாக அதோட விகிதத்தில் 1:2 2:1 சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 14 days நெக்ஸ்ட்டு 14 days சுரக்க வைக்கிறதுக்கு நம்ம ஹார்மோன்ஸ் ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். நீர் கட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சரியாகி வரக்கூடிய பிரச்சனை தான். 2 வருஷமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. மாத்திரை போட்டு பீரியட்ஸ் வர வைக்காதீங்க. நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சிடும். மாத்திரை போடுற வரைக்கும் பீரியட்ஸ் வரும். நம்ம ஹார்மோன்ஸோட வேலையை மாத்திரை பண்ணோம், அப்போ பீரியட்ஸ் வந்துடும். மாத்திரையை விட்ட உடனே ஆல்ரெடி நம்ம ஹார்மோன்ஸ் சுரக்காமல் வேலை செய்யாமல் தான் இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும், பீரியட்ஸ் வராது. 3 மாதம் இல்லை 3 வருஷம் 5 வருஷத்துக்கு மாத்திரை போட்டாலும் இதே தான். மாத்திரை போடும்போது பீரியட்ஸ் வரும், விட்ட உடனே வந்து பீரியட்ஸ் வராது. கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு அந்த ஹார்மோன்ஸ் ரெகுலேட் பண்ணுற மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நீர்க்கட்டி மட்டும் கிடையாது, பெண்கள் பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறப்பான சிகிச்சை முறைகள் கொடுத்துட்டு வரோம். ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொல்லிட்டு 10 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டரோட ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுன்ற கண்டிஷனில் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீர்க்கட்டி பிரச்சனைக்கு கூட பார்த்தீங்கன்னா 10 மாதமாக பீரியட்ஸே வரல, 1.5 வருஷமாக பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு வர பெண்கள்லாம் இருக்காங்க. நீங்களாச்சும் 2-3 மாதத்துக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. அவ்வளோ ஸ்டபர்ன் பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மீசை முடி வளருது, தாடி முடி வளருது, வெயிட்லாம் அப்நார்மலாக வெயிட் போட்டிருப்பாங்க. அது பிசிஓடி தொடர்ச்சியாக தைராய்டோட தொடர்ச்சியாக டயபெட்டிஸோடு வந்த பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப அப்படி கம்பேர்
கம்பேர் பண்ணால் உங்களுக்கு 2 வருஷமாக தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக 3 மாதத்துக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது. நான் சொன்ன விஷயங்களை வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓசூரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது, பக்கத்தில் கிருஷ்ணகிரியில் கூட இருக்குது, பெங்களூரில் கூட 3 இடத்துல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. ராஜாஜி நகரில், கல்யாண நகரில், HSR லேஅவுட்டில் 3 இடத்துலையுமே தெரப்பி சிகிச்சைகள் எக்ஸ்பீரியன்ஸ்டான தெரப்பிஸ்ட்டை வச்சு மருத்துவரோட மேற்பார்வையோடு கொடுத்துட்டு வரும். அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் வெளியேற்றத்துக்கு கோலோன் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சை கொடுக்குறோம். வர்ம சிகிச்சை, உடம்புல இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டுற மாதிரியான வர்ம சிகிச்சை எக்ஸ்பீரியன்ஸ்டான வர்ம ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு கொடுத்துட்டு வரோம். அதனால் நான் சொன்ன விஷயங்களை வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் டாக்டர் கன்சல்ட் பண்ணி சிகிச்சை எடுத்துக்கோங்க. 2-3 மாதத்தில் பீரியட்ஸ் நல்லா ரெகுலேட் ஆகி வந்துடும். நீங்கள் இன்னொரு ஸ்கேன் கூட எங்கே வேணாலும் போய் எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரிப்போர்ட்லேயே ஓவரிஸ் நார்மல் அப்படின்னு சொல்கிறது ரிப்போர்ட்லேயே வந்துடும். இப்போ ஓவரியில் தான் வந்து குட்டி குட்டி சிஸ்ட், மல்டிபிள் ஃபாலிக்கல்ஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஓவரிஸ் நார்மலுங்கிறது ரிப்போர்ட் வைஸ் வந்துடும். நீங்கள் கண் கூட பார்த்துக்கலாம். ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த மாதிரி சிகிச்சை எடுத்து சரியானதோடு இல்லாமல் 5-10 வருஷம் கழித்து கூட கர்ப்பப்பை, கருப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாமல், மாதவிடாய் கோளாறுகள் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய விஷயம் தான். நீர் கட்டின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆஸ்துமாக்கு வந்து ஒரு முறையான சிகிச்சை அப்படிங்கிறது நீங்கள் எதை சொல்லுவீங்க டாக்டர்? ஆஸ்துமான்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு நோய் இருக்குது அப்படிங்கனாலுமே சரி, அதுவும் நாட்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிம்டமெட்டிக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து சார்ந்து இல்லாமல் நோயோட வேர்க்காரணத்தை சரிப்படுத்துகிற மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கிறது தான் சிறந்த விஷயமா இருக்கும். அதுதான் முறையான சிகிச்சையுமே, அதுதான் நிரந்தரமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். இப்போ ஆஸ்துமா, இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் ஆஸ்துமான்னு சொல்லி பார்க்கும்போது சைனோசைட்டிஸ், வீசிங், ஆஸ்துமா, ஒரு அலர்ஜியில் ஆரம்பித்து வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும்னா, எதனால் இந்த நோய் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, சளி, கோழல், நீர் மாதிரியான விஷயங்கள்லாம் போய் தங்கி ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக போய் அக்யூமுலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுற மாதிரி ஆன மருந்துகள், அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துக்கிறது தான் முறையான விஷயமா இருக்கும். இப்போது வந்து உள்ளுக்குள்ளே அந்த சைனஸ் கிளான்ஸ்லேருந்து, காற்று குழிகள்லேருந்து, இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லேருந்து, இந்த நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஃபுல்லுமே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சளி, கோழியை ஃபுல்லாக கரைச்சி வெளியெடுக்கிற மாதிரியான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிறது தான் சிறந்த விஷயமா இருக்கும். இது ஒரு சளி தொந்தரவு தானே, வெளியே வந்து சளி வந்து நமக்கு வருது அப்படிங்கிறதுனால இது சளி தொந்தரவு தான் அப்படின்னு வச்சு சளி மாத்திரைகள் போட்டு காலம் தாழ்த்துறது, இல்லை மூச்சோட சிரமமாக இருக்குது, ஒரு இன்ஹேலர் யூஸ் பண்ணால் சரியாயிடும், ஒரு பஃப் யூஸ் பண்ணால் அப்போதைக்கு நமக்கு சரியாயிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம இன்ஹேலரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலம் தாழ்த்த உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் அதிகமாகும். இன்ஹேலர் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் அதிகமாகும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணது ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் ஆகும், ஒரு நாளைக்கு 5 டைம் 6 டைம் ஆகும். அதுவும் பத்தாமல் வீட்லேயே நெபுலைசர் வச்சுருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி ஃப்ரீக்வன்சி தான் அதிகமாகிட்டு போகும். ஏன்னா உள்ளுக்குள்ள இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஆஸ்துமா, நாட்பட்ட வீசிங், ஆஸ்துமா, இந்த சளி தொந்தரவு, நாட்பட்ட சளி தொந்தரவுன்னு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை சரிப்படுத்துகிற மாதிரியான மூலிகை மருந்துகள் கொடுத்துட்டு வரும். அதோடு சேர்த்து ரொம்ப வருஷக்கணக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக உடம்புல ஃபுல்லுமே கழிவுகள் வந்து தங்கி இருக்கும். எதோ கழிவுகள் தங்கினாலுமே அது நோய் நிலையை கண்டிப்பாக வெளிப்பட தான் செய்யும். அப்போ வந்து குடலில் தங்கி இருக்கக்கூடிய அந்த சளி, மியூக்கஸை ஃபுல்லாக வந்து கரைச்சி வெளியெடுக்கிறதுக்கு கோலோன் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்டு வரும். என்னதான் அந்த சளி போயிட்டு நுரையீரலை சுற்றி தங்கினாலுமே அந்த மியூக்கஸ் செக்ரெட் ஆகக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடல் தான். அப்போ குடலை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு கோலோன் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சை கொடுக்குறோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த நாட்பட்ட வியாதி, சைனஸ், வீசிங், ஆஸ்துமா இருக்கவங்க தான் எடுக்கணும்ட்டு இல்லை. நாட்பட்ட வியாதி எது இருக்குது, கழிவுகள் வந்து உடம்புல தங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக கோலோன் ஹைட்ரோதெரப்பி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எந்த நோயுமே இல்லை டாக்டர், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாமானாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களே 3 மாதத்துக்கு ஒரு டைம் 4 மாதத்துக்கு ஒரு டைம் கோலோன் ஹைட்ரோதெரப்பி எடுக்கிறது உண்டு. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் வயசானவங்களாம் எடுத்தாங்கன்னா தெரப்பி முடிச்சுட்டு அடுத்த நாளே எனக்கு வந்து நல்ல வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது டாக்டர், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நல்லா தூங்கினேன் ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த டியூப்லேயே பார்த்திங்கன்னா கருப்பாக கழிவு, அழுக்கு, புழுலாம் போகிறதெல்லாம் பார்க்க முடியும். அந்தளவுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த மலக்குடல், பெருக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தெரப்பி சிகிச்சை. அதோடு சேர்த்து இந்த மூச்சோட சிரமம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நசியம் மாதிரியான தெரப்பி சிகிச்சைகள் கொடுக்குறோம். நசியம், தூமபானம், செஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சளியை வந்து இழக்கிறதுக்கு செஸ்ட்டுக்கு பொடி சிகிச்சை, புகை சிகிச்சை, லோக்கல் ஸ்டீம், இந்த மாதிரி. அதே மாதிரி வியர்வை மூலமாக கழிவுகளை வெளியேற்றத்துக்கு ஃபுல் பாடி ஸ்டீம் கூட கொடுக்குறோம். நசியம்லாம் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். 30 to 40 minutes எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். அது பண்ணிவிட்டு வெளியே வரும்போதே நல்லா நசியம் ட்ராப்ஸ் விட்டுட்டு ஃபேஷியல் மசாஜ் பண்ணிவிட்டு வர்ம சிகிச்சை கொடுத்துட்டு ஸ்டீம் கொடுத்துட்டு அந்த சளி கரைஞ்சி வெளியே வரும்போது ஒரு மூலிகை கஷாயத்தை வச்சு காகல் பண்ண சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு வந்து குப்பளிக்க சொல்லுவோம். அப்போ வந்து ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய சளி, கோழை ஃபுல்லாக கரைஞ்சி வெளியே வந்துடும். அப்படியே ஏதோ பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஃப்ரீயாக இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. தெரப்பி ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியே
ரூம்லேருந்து வெளியே வந்ததுமே அவ்வளோ எக்ஸலண்ட்டான தெரப்பி சிகிச்சைகள்லாம் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வரோம். அதில் உள்மருந்துகளோடு சேர்த்து தெரப்பி சிகிச்சையும் எடுத்துக்கும் போது நிரந்தரமான தீர்வு வந்து கட்டாயம் கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நேப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? கும்பகோணம் உதயா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு வீட்டில் உள்ளவங்களை கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 45. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. ஹலோ டாக்டர், எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கீழே கழுத்துலேருந்து ஒரே பெயினாக இருக்குது, தொடர்ந்து முதுகு ஃபுல்லாக, கழுத்து ஃபுல்லாக. சரிம்மா. இடுப்புல கை கால்லாம் ரொம்ப வலியா இருக்கு. என்ன வேலை செய்கிறாருமா? இருமும் போது தும்பும் போது ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, என்ன வேலை செய்கிறாரு? அவங்க சும்மா கொத்தனார் வேலை அந்த மாதிரிலாம் போவாங்க. சரி சரி. வலி வந்து கழுத்தில் இருக்குது, இடுப்பில் இருக்குது, உடம்பு ஃபுல்லுமே வலி இருக்குது, கழுத்து இடுப்பில் மட்டும் அதிகமாக இருக்குது இல்லையா? ஆமாம், கேட்டதுக்கு டிஸ்க் பழுகுன்னு சொன்னாங்க காமிச்ச இடத்துல. சரி சரி. வெயிட்டு தூக்குற மாதிரியான வேலை செய்கிறாரோ? ஆமாம். சரி சரிம்மா. எவ்வளோ நாளாக இருக்குது? அது ஒரு 2 வருஷமா இருக்கும் டாக்டர். 2 வருஷமா இருக்கு. என்ன சொன்னாங்கம்மா? வலி மாத்திரை மட்டும் கொடுத்தாங்களா இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களாம்மா? வலி மாத்திரை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி சரி. வலி மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க இப்போதைக்கு? ஆமாம், சரியாகல இன்னும். சரி சரிம்மா. வலி மாத்திரை வந்து வருஷக்கணக்கெல்லாம் போடவே கூடாது சரிங்களா? 2 வருஷமா இருக்குன்னு சொல்கிறீங்க. வலி மாத்திரை நீங்கள் போட போட கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற உறுப்புகள்லாம் பாதிப்படைஞ்சிரும். அதேமாதிரி டிஸ்க் பல்ஜுன்னு நீங்களே சொல்கிறீங்க. டிஸ்க் பல்ஜாக இருக்குன்னா அந்த எலும்புகளோட அமைப்பு மாறி இருக்குன்னு சொல்லி அர்த்தம். கழுத்துலேயும் பாதிப்பு இருக்குது, இடுப்புலையும் பாதிப்பு இருக்குது. அப்போ ஸ்பைனல் கார்டு ஃபுல்லுமே நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். இப்போதைக்கு வீட்டில் என்ன பண்ணுங்கள், ஒத்தடம் வந்து கொடுத்துட்டு வாங்க. நல்லா நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் மைல்டாக சூடு பண்ணிக்கோங்க. அது கூட எண்ணெய் வதக்கிறதுக்கு வந்து நீங்கள் இலை என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ஈஸியாக கிடைக்கும். முருங்கைக்கீரை இலையை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை வெள்ளை எருக்குலேயே பர்பிள் கலர் ஒயிட் கலர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து வெள்ளை கலர் பூ இருக்கிற எருக்கு இலையை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை பாலோடய சின்ன சின்னதாக நுணுக்கி போட்டுக்கோங்க. அதோட வாதநாராயணன் இலை கிடச்சிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கருநொச்சி இலை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒத்தடத்துக்கு. இது எல்லாமே வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு நல்லா நல்லெண்ணெய் போட்டு வதக்கிட்டு அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு அந்த வலி இருக்கிற இடத்துல முதுகு தண்டில் எலும்பு மேலே வந்து ஒத்தடம் கொடுக்காதீங்க. எலும்பு சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் இதான் முதுகு தண்டுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய தசை இங்கே இருக்கக்கூடிய தசையில் நல்லா ஒற்றடை மாதிரி கொடுத்துட்டு வாங்க. உடம்புலையும் மற்ற ஜாயின்ஸ்லையும் வலி இருக்கும். ஏன்னா கழுத்தில் பிரச்சனை அப்படின்னும் போது கை வரைக்கும் வலி இருக்கும். இடுப்பில் பிரச்சனைனா கால் வரைக்கும் வலி இருக்கும். அப்போ உடம்பு ஃபுல்லுமே அவருக்கு வந்து வலி இருக்க தான் செய்யும். அதிகமாக வந்து வலி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒற்றடை மட்டும் கொடுத்துட்டு வாங்க. தயவு செஞ்சு வலி மாத்திரைகள் போட வேண்டாம், நல்ல விஷயம் இல்லை. அதோட அந்த எலும்புகள் டிஸ்க் பல்ஜ் சரிப்படுத்துறதுக்கான சிகிச்சைகள் மருத்துவரோட மேற்பார்வையோடு எடுத்துக்கிறது தான் சிறந்த விஷயமா இருக்கும். உங்களுக்கு கும்பகோணம்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் வலி மாத்திரை போட்டு காலம் தாழ்த்து இது சிவியர் ஆகிடும். அப்புறம் நிற்கக்கூட முடியல. முதுகு தண்டு தான் நமக்கு நிற்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டு. அதிலே கழுத்துலையும் பிரச்சனை, இடுப்புலையும் பிரச்சனை, நிற்கக்கூட முடியாத கண்டிஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்கிற கண்டிஷனுக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால் இப்போயே டாக்டரை கன்சல்ட் பண்ணி சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நிறைய பேர் இதை விட சிவியராலாம் வந்திருக்காங்க. வயசானவங்களுக்குலாம் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அவருக்கு வயசு 45 தான் சொல்கிறீங்க, 2 வருஷமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போயே இது ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துருக்கலாம். நான் சொன்ன ஒற்றடத்தை மட்டும் வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதோடு சேர்த்து கும்பகோணம்ல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை உங்கள் ஊரில் இருக்குன்னு சொன்னாலே நீங்கள் டாக்டர்கிட்ட அவர் ஒரு டைம் நேரில் கூட்டிகிட்டு போய் காமிங்க. பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. அது இல்லாமல் டாக்டர் ஆடி பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க, நோயோட தன்மை எந்த அளவுக்கு அவருக்கு பாதிச்சிருக்குன்னுட்டு. அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் சென்னையில் வந்து தங்கி கூட சிகிச்சை எடுத்துக்கலாம். ஒரு வாரம் 10 நாள்லேயே நீங்கள் வலி இல்லாமல் நடந்து போகிற அளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடும். 2-3 மாதம் சிகிச்சையில் கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் 10 வருஷம் கழிச்சு கூட திரும்ப வராத அளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் நம்ம ஆஸ்துமா பற்றி பேசணும். ஆஸ்துமா ஏற்படுவதற்கான காரணங்கள், இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி இதுக்கு மூலிகை மருந்துகள் என்ன மாதிரியான நிரந்தர தீர்வுகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. ஆரோக்கியமான நுரையீரல் எப்படி இருக்கணும், நுரையீரல் ஆரோக்கியமற்று இருக்குதுன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், எளிய மருத்துவ குறிப்புகள் கொடுத்தீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.